விழுப்புரத்தை தொடர்ந்து கடலூரிலும் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தார் சினிமா பாணியில் ஏடிஎம்மில் நூதன திருட்டு நடந்துள்ளது. கடலூர் செம்மண்டலம் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் அருகில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையம் அமைந்துள்ளது. இந்த மையத்தில் உள்ள ஏடிஎம் எந்திரத்தில் பணம் வெளியே வரும் பகுதியில் தகடு ஒன்று பொருத்தப்பட்டிருப்பதாக ஏடிஎம் எந்திரங்களை மும்பையில் உள்ள வங்கியின் தலைமையகத்திலிருந்து கண்காணித்த அதிகாரிகள் கடலூரில் உள்ள வங்கி அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் கடலூரில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அதிகாரிகள் செம்மண்டலத்தில் உள்ள ஏடிஎம் மையத்திற்கு நேற்று இரவு சென்றனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்ற வடமாநிலத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்களை அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் பிடித்து கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் நௌபஸ்தா கான்பூர் நகரைச் சேர்ந்த 23 வயது சிவ்பரன் சிங், 28 வயது அபினேஷ் என்பதும் இருவரும் ஏடிஎம் எந்திரத்தில் பணம் எடுக்கும் இடத்தில் இரும்பு தகடு பொருத்தி நூதன முறையில் பணத்தை திருடியதும் இதுபோல் பல்வேறு ஏடிஎம் எந்திரங்களில் திருடியதும் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்கள் 2 பேரையும் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து கள்ளச்சாவி ஒன்றும் கைப்பற்றப்பட்டது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நூதன முறையில் திருட்டு நடந்த ஏடிஎம் மையத்திற்கு சென்று அங்கு எந்திரத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஏடிஎம் எந்திரங்களில் நூதன முறையில் திருடும் மர்ம நபர்கள் எந்திரங்களில் பணம் வெளியே வரும் பகுதியில் உள்பக்கமாக அலுமினிய தகடுகளை வைக்கின்றனர். இதனால் வாடிக்கையாளர்கள் தங்களுடைய ஏடிஎம் கார்டை சொருகி பணம் எடுக்க முயன்றால் பணம் ஏதும் வெளியே வராது. ஆனால் பணம் எடுத்ததற்கான குறுந்தகவல் மட்டும் செல்போனுக்கு வரும். அந்த அலுமினிய தகடு மூலம் பணம் தடுக்கப்பட்டு எந்திரத்துக்குள்ளேயே விழுந்துவிடும். அதன் பிறகு மர்ம நபர்கள் கள்ளச்சாவி மூலம் அந்த எந்திரத்தை திறந்து அதனுள் கிடக்கும் பணத்தை கொள்ளையடிக்கின்றனர். இதேபோல் கடந்த மாதம் 6ஆம் தேதி விழுப்புரத்தில் ஒரு கும்பல் கைவரிசை காட்டியது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தில் அதே பாணியில் ஏடிஎம் கொள்ளை நடந்துள்ளது. அதனால் 2 கும்பலுக்கும் இடையே தொடர்புள்ளதா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.